இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் இருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை, வழக்கு பதிவு செய்யும் சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். சட்ட நீதியாக யார் யார் தவறு செய்யலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தம்பி இந்த கொடி பொறுத்த கொடி கொஞ்சம் தள்ளி, கொடி தள்ளி பிடிவா, இந்த வந்துரு ஓரமா வந்து தம்பி இந்த அங்க பா, அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கும்பா, கீழே இறக்கு தம்பி, படம் எடுக்கிறாங்களா. அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் 2021 ஆண்டு அறிவிச்சாங்க. அதில் 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு சிலவற்றை அந்த நேரத்தில் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தப்படுறாங்களா, உயர்த்துறாங்களா? அதுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்களா, உயர்த்தி கொடுத்தாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்தில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? இப்படி பல அறிவிப்புகளை அறிவிச்சு நிறைவேற்றாமே போயிட்டாங்க. மீண்டும் இப்போ புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கூப்பன் கொடுக்குறாங்களாம். அதில் கூப்பன் கொடுத்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அந்த கூப்பன் போய் யார்கிட்ட வாங்கணும்? திமுக காரன்ட்ட வாங்கணும். ஜெயிக்க போறதில்ல, அது வேற விஷயம். ஆனாலும் அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு அதில் ஒரு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட அறிவிப்பு தான் திமுக தலைவர் அறிவிப்பார். இதே அண்ணா திமுக அறிவிப்பு நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த வரி உயர்வு இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்து கடும் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்க என்பதற்காக எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கிலே வழங்கப்படும். அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அவர் எது வேணாலும் அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோட எல்லா குடும்பத்தினருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச கூட வீடு திரும்பணும். அதற்கு ஏற்கனவே அம்மா அவங்களை அறிவிச்சாங்க. அதன்படி அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் அறிவிச்சு 2,85,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தோம். மீண்டும் இப்பொழுது 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். மானியம் 25,000 வழங்கப்படும். அதனால் இப்போ மகளிருக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது. அந்த தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட தைப்பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் கொரோனா காலம் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காம விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. அப்ப விவசாய பிரதிநிதிகள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி நான் முதலமைச்சர் இருந்தபோது 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கையின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல பட்டப்படி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா அந்த பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும்.
முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் 6000க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். கடைசி நாளில் மட்டும் 2700க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கலானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவோரின் வேட்புமனுக்கள் மீது செவ்வாய்க்கிழமையன்று பரிசீலனை. ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள். அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் புதுச்சேரி பெஸ்டாகவில்லை, வொஸ்டாகியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பதுக்கல்காரர்களின் புகலிடமாக புதுச்சேரியை மாற்றியதுதான் வளர்ச்சியா என்றும் கேள்வி. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்போ பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்குவோம்னு சொன்னார். என்ன ஆகியிருக்கு? ஒஸ்ட் புதுச்சேரியா ஆகியிருக்கு. பெஸ்ட்னாரு, இப்போ ஒஸ்ட் ஆயிடுச்சு. வில்லியனூர்ல ஒரு அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல இருந்து சட்டவிரோதமா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன எண்ணெய் பதுக்கி வச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.